அங்க வாகனங்கள் எல்லாம் வெள்ளத்தை அட்டிச்சு கொண்டு வர காசா வேற ரெஞ்சி போட்டு பார்க்க போறீங்க இந்த காணொலியில. வாங்க கொட்டியேன் வெள்ளங்கள் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். நம்ம பள்ள காணிகளாக இருக்கிறதால ஓடுறதுக்கு இப்போ வெள்ளங்கள் ஓடுறதுக்கு தாங்கள் இருக்கிறதால ஓடி இருக்கு. பண்ணையில் நோமலாகவே இன்றைக்கு சனிக்கிழமை தானே, ஆனால் நம்மள ஆக்கள் குறைவாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மலையை தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போ இந்த வானத்தை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாருங்க, இவ்வளோ முகில்களால் சூழ்ந்திருக்காண்டு இப்போ மழை வந்து கொட்ட போகுது. தொடர்ந்துங்கிற காணொலியை பார்த்து சப்போர்ட் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ள போகலாம். இங்கே பாருங்க, இதில் காலம் கொஞ்சம் வெள்ளத்தில் காலமைக்கு பெய்த மழைக்குள்ள நிற்கிற வெள்ளத்தை பாருங்க. வடலி அடைப்புலாம் நிற்கிறோம். இப்போ நாங்கள் வடலி அடைப்புலாம் இதில் காட்டி கொண்டிருக்கிறோம். அங்காட என்பது ஒரு இடங்கள்லையும் நிலைமை என்னன்றத பார்ப்போம். ரோட்டு நிலைமைகளை பாருங்க, பெருசா வாகனங்களும் ஒன்றும் இன்றைக்கு போக இல்லை, சனிக்கிழமை. ஆனால் மழை வந்து திடீரென்று காலம் பெய்ததால இந்த நிலைமையை பாருங்க. ஒரு மழை கூட்டமா மழையா இருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது, ஆனால் இப்போ சூரியன் தான் இருக்குது. மழை இழக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. எங்களோட வயல்களுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டுடுது, அதை நீங்க இதில் பார்க்கலாம். இது சித்தங்கனிக்கு வந்துட்டேன் பாருங்க. இதுல சித்தங்கனிலையும் இந்த சந்தியை பாருங்க, மழை சின்ன வெள்ளம் மாதிரி போட்டுட்டு மழை. செட்லையும் வெள்ளம் நிற்கிது. எங்களை பிள்ளையார் கோயிலடி, சித்தங்கனி பிள்ளையார் கோயிலடியிலையும் மழை வெள்ளங்கள் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சனிக்கிழமை புரட்டாதி சனி விரதங்கள் பிடிச்சு கொண்டு ஆக்கள் எல்லாம் போய் வந்தோன்றிருக்கீங்கன்னா யஸ்னா காலேஜில் நிற்கிறேன் பாருங்க, வட்டக்கோட்டை யஸ்னா காலேஜ். அங்கே இப்போ இந்த பெய்த காலம் மழைக்கு வந்து பாருங்க, உள்ளூருக்கு இடம் எல்லாமே வெள்ளம் போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன மழைக்கு இப்போ போட்டுட்டுது, அடமழை பெஞ்சா அப்படியே வெள்ளம் பெருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது பாருங்க. இது நிஜாலி பக்கம் பாருங்க, இந்த வயல்களுக்குள்ள எல்லாம் வெள்ளங்கள் போட வலிக்கிட்டு, அதை நீங்க இதுல பார்க்கலாம். ரோட்டு நிலைமையிலையும் பாருங்க, மழையால வானமூட்டம் அப்படியே கருமையா இருக்கு. எப்படி அடுத்த பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அராலி பாலத்தையும் இருக்க பார்ப்போம். அது அந்த நீர் நிலைமைகளுக்கு முன்னாடி மாறி இருக்கின்றதை பார்ப்போம். ராலி பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க, இதுல வந்துட்டேன். ஓ, இது கொஞ்சம் சீர் செய்யப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது. ஆனா பாருங்க, இதுல இந்த ரோட்ல எல்லாம் வெள்ளம் போட்டுடுது. இந்த அதை நீங்க இதுல பார்க்கலாம் பாருங்க. வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனா இந்த மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த நிலைமை. இதில் பாருங்க, காலமாக நாங்கள் வந்து நிற்கிறோம் பாருங்க, இன்னும் மழை அட்டிக்குதுண்டு பாருங்க. பாருங்க, வாகனங்கள் எல்லாம் வெள்ளத்தை அட்டிக்கு கொண்டு வர காட்சியை தான் நீங்கள் பார்த்து பாருங்க. ஆட்டோ எல்லாம் வரதுக்கு சிரமப்பட்டு செலவு பண்ணி தான் வருது. இப்படி நாங்கள் இந்த வீடியோ வந்து ஆட்டோவில் இருந்து எடுத்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்காண்டி ஆட்டோவில் காட்டி கொண்டிருக்கிறோம். விடிய காலமே இது வந்து அராலி பாலத்தில் நிற்கிறோம். எல்லாருமே மழையன்ற வழியால் பைக்குகளில் இருந்து எல்லாத்துக்கும் லைட் போட்டு கொண்டு வருவாங்க. இதாலையுமே வெள்ளம் எல்லாம் நிரம்ப வலிக்கிட்டுது. இனி கொஞ்சம் பிரச்சனையான காலம்தான் மழை காலம், சேஃபாக இருக்க வேண்டிய காலம். பாருங்க, இந்த மழைக்கே இப்படி வெள்ளம் போட்டு நிற்கிது. இனி மேரி காலம் எப்படி இருக்குமென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வேறு லெவலில் அப்படியே தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு மேலால் பாயும். அவ்வளோத்துக்கு சரியான டேஞ்சராக தான் இருக்குது. நாங்கள் இனி மேரி காலம் அந்த காணொலியில் என்ன காட்டிக்கொள்ளும் பாருங்க. வாகனம் எல்லாம் வந்து கொண்டிருக்கு, சரியான மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்கு பாருங்க.
சரி, அப்படி நாங்கள் உங்களுக்கு அங்கால காணொலியை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். மலையோட இந்த மாதிரி இருக்குன்ற ஜாழ்ப்பாணம்ன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொலியில். வாங்க பார்த்துக்கொள்வோம். இது மலைக்கு வாகனம் பழுதாயிட்டு போல இழுத்து காட்டி கொண்டு போயிடும் சார். இந்த வாகனம் இழுத்து காட்டி கொண்டு போயிடும். எலும்பு இது இந்த நீர்மட்ட அளவு கூடும். இப்போ வந்து நோமலில் நிற்கிது. இது வந்து அப்படியே ஃபுல்லாக நீர்நிலை நிறம அப்படியே வயல் தண்ணியெல்லாம் திறந்து விடணும். பாலத்தை பாருங்க. மழை பெய்தாலும் ஒரு இயற்கை அழகாத்தான் இருக்குது. இந்த இங்கே இருந்து பாருங்க, இந்த அராலி ரோட்டால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த வாகனங்கள் போகிறது. இது கொஞ்சம் இன்னும் மழை பெய்யுமா இருந்தால் இனி இந்த வான் கதவுகள் எல்லாம் திறந்து விட்டால் இதுக்கால அப்படியே பாஞ்சு கொண்டிருக்கும் தண்ணி. நாங்களும் இனி மழை காலம் உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாம் எடுத்து காட்சிகள் தந்து கொண்டிருக்கோம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து எங்களை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கட்டாயம் அடுத்தடுத்த காணொலிகள் பெஸ்ட்டாக வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்த்து காணொலியில் பயன்பெற்று கொள்ளலாம். இதில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இங்கெல்லாம் அந்த விடிய பெய்த மழைக்கு வெள்ளம் எப்படி இருக்கணும் இந்த வயல் கரையில். இதில் வந்து தண்ணி பெருசாக நிற்கிறே இல்லை. இப்போ இந்த மலைக்கு போட்டிருக்குது வெள்ளம். மழை என்றாலும் ஐயா மழை காணுமோ? என்ன மாதிரி இல்லை மழையால் அப்படியே அது நெல் தேய்ச்சாக்களுக்கு என்ன மாதிரி நல்ல மழை. நீங்கள் என்ன மாதிரி தோட்டம் வச்சுக்கிறீங்களா? கிடாக்கானே அப்ப இன்னைக்கு இப்ப மாடுங்க கொண்டு போறீங்க இந்த மலைக்கு வடக்கரை சைட்லயே மலைக்கு எனக்கு கொஞ்சம் கதைச்சல்லானே ஐயா கஷ்டம் வேணே. சரியா, நன்றியா. ஓகே. கொட்டியே கொண்டு வந்து இந்த இயற்கை வளங்களை சீரழிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. எல்லா இடங்களையும் இந்த பகுதிக்கு வந்தாலே குப்பைகள் கொஞ்சம் போடுறது கூடுன இதாகத்தானே இருக்கு. இது அந்த காக்கத்தீவு பகுதி. எப்படி அந்த காக்கறிவு மீன் மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்குது, மக்கள் கூடி இருக்கணும்னு பார்ப்போம். இந்த மலைக்குள்ளேயும் மீன்கள் பிடிக்க போய் வந்த ஆக்களுக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருந்திருக்குமா நினைக்கிறேன். அந்த காற்றுகள், சூழ்நிலைகள், மலைகள் எல்லாம் கொஞ்சம் கரைச்சலா இருந்திருக்கலாம். பார்ப்போம் அந்த நிலைமையும் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இதுல அது கிட்ட வந்துட்டேன் நாங்க, அதே இருக்கா காட்டி கொள்றோம் உங்களுக்கு. பரவாயில்ல, மீன் மார்க்கெட்ல ஆக்கள் நிக்கணும், நிறைய ஆக்கள் நிக்கணும். மழை இதுல கொஞ்சம் கஷ்டப்படணும் போலதான் இருக்குது. அந்த பள்ளங்கள் தான், பள்ளங்கள் இல வெள்ளங்கள் போட்டா கொஞ்சம் இப்படி கரைச்சலாக இருக்கும். அந்த ரோட்ல எல்லாம் சைக்கிள்ல வெள்ளங்கள் போட்டப்பதான் இதெல்லாம் பார்க்க இருந்தாங்க. மக்கள் அந்த மழை கொஞ்சம் குறைஞ்ச உடனே அந்த நம்மளை பிறகு வெளிக்கிட்டு அதில் பார்க்கலாம். நீ மறுபடியும் இந்த சமைக்கக்கூடிய நிலைமையில இருக்குது.
ரோட்டு மழை கிட்ட வந்துட்டு வெள்ளம் நிக்குது. இதுல என்ன வெள்ளம் நிக்குது, காலம் நிறைய வெள்ளம் நின்றதான் ஓட்டம் ஓடுறதுக்கு. இப்ப வெள்ளங்கள் ஓடுறதுக்கு இடங்கள் இருக்கிறதால ஓடி இருக்கு. கேகேஎஸ் ரோட் ஜஸ்ட் நான் சந்திக்கு வந்துட்டேன். இதுதான் இந்த இடம். வேறு வெள்ளங்கள் நிற்கிது. டவுனுக்கு வந்துட்டா டவுன்ல வேலையில வழிகிட்டு இந்த ரோட் பார்த்தீங்கன்னா கொட்டடி மார்க்கெட் ரோட். இதில் பாருங்கோ இந்த ரோட் வேலையில் நடந்துருக்கு. இது கொஞ்சம் மழைக்கு முதல் வேலைக்கு செய்து தந்துச்சினோம்னா நல்லா இருக்கும். மெயின்னு சொன்னால் மக்கள் இதால் பாதிக்கணும். இஞ்சாடி சைட் முத்தவழி சைட்டில் தான் போய் வருகினோம். அந்த காரணத்தால் சரியான இடைஞ்சல்களுக்கு மத்தியில் தான் போய் வரணும். வேண்டாம் சேறுகளுக்கால தான் வாகனம் எல்லாம் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் அந்த காணொலியை எதையும் நினச்சி கொள்கிறோம். அங்கால பார்த்துக்கொள்வீங்க. இந்தியாவில் பாருங்கோ திரைப்பா விளையாட்டு அரங்கத்துக்கால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதிலேயே பார்த்தா விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. மழை காரணமாக நிப்பாட்டி வச்சுருந்தது, விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இந்தியாவில் பாருங்கோ சிங்கள மக்கள் எல்லாரும் கோட்டை யாழ்ப்பாண கோட்டைக்கு போய் கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கீங்க. மழை விட்டு கோட்டைக்கு போய் கொண்டிருக்கிற காட்சி. இந்தியாவில் கோட்டைக்கு பின்புறத்தால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ நார்மலாகவே வெள்ளம் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் மழை விட்டு வெயில் அடிக்கிற சூழ்நிலையை தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். அப்படியே வாங்கோ என்னென்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்தியாலையுமே ஐயா ஒரு ஆள் மீன்பிடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பீச்சு வேலை மூலம் மீன் பிடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பாருங்க போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வயசு போன ஐயா இந்த மழையின் கஷ்டத்தின் மத்தியிலையும் மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவன் அன்றாட வாழ்க்கைக்கு கட்டாயம் மீன் பிடிச்சு தான் ஆகணும். அவையல் அந்தண்டு சாப்பாட்டுக்கு அண்டைக்கு பிடிக்கிற மீன்ல இருந்து அவைக்கு அதில் தான் வருமானம் இருக்குது. அதுலேயே அவைக்கு சமையலுக்கு தேவையான மீன்களையும் பெற்றுக்கொள்வினோம். பாருங்க இதில் வீச்சு வேலை மாதிரி வச்சுருப்பினோம். அதை எறிஞ்சு போட்டு பாருங்க ஐயா எறிகிறார். பாருங்க இதை போய் கொஞ்சத்தால் அப்படியே எடுத்து பார்க்க அதில் இருக்கிற அதுக்குள்ளே பிடிப்பட்ட மீனை எடுத்து இந்த இடுப்பில் கட்டியிருக்கிற மஞ்சள் பேக்கில் தூக்கி போடுவேன். பாருங்க எடுத்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் நிற்கிறது வந்து பண்ணை கடற்கரையில் தான் நிற்கிறோம். அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி காட்சிகளை பார்க்க முடியாத கட்டாயம் நீங்கள் பார்த்து பயன்பெறும் கொண்டதுக்காக தான் நாங்கள் இந்த காட்சியை காட்டி கொண்டிருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் இப்போ பண்ணை கடற்கரையால் அப்படியே போய் எஸ்எல்டி மொபிட்டல் அடியால் போய் நாங்கள் அப்படியே காக்கதீவு ரோட்டில் தான் போகிறோம். அதில் முக்கியமான காணொலிகளை நாங்கள் அப்படியே அங்கால உங்களுக்கு நினைச்சுக்கொள்கிறோம். இதுக்கும் கோட்டைக்கு பின்புறம் உங்கள் அகழி எல்லாம் இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பண்ணையில் நார்மலாகவே இன்றைக்கு சனிக்கிழமை தானே, ஆனால் நார்மலாக ஆக்கள் குறைவாக இருக்குது நினைக்கிறேன். இனி தான் வெயில் அறிக்க ஆக்கள் வரவினோம்னு நினைக்கிறேன். பாருங்க காக்கதீவு பகுதியில் போய் கொண்டிருக்கோம். மக்களை இப்படி குப்பை கொட்டி இருக்கிறீங்க. பாருங்க குப்பை கொட்டினாக்களுக்கான பதிவு தான் இது. குப்பையை கொட்டி இருக்கிறீங்கள், ஏன் இப்படி கொட்டுறீங்கள்? மழை காலம் கூட எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் இந்த குப்பைகளால். மற்றது இந்த குப்பையில் அழுறாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாவங்கள்ன்றதை நீங்கள் யோசிக்கல. இந்த வீதியால் போய் வர ஆக்களுக்கு எவ்வளவு மனங்கள் எவ்வளவு வருத்தங்கள் வருமன்றதை நீங்கள் யோசிக்கல. பாருங்க இப்படி தயவு செய்து ஒரு அளவும் குப்பையில் கொட்டாதீங்க வீதியில். உங்களோட ஊருக்குள்ளேயே வந்து ஆக்கள் குப்பையை எடுக்கிறதுக்கு மாநகர சபையால் வருவீங்க. வாகனம் வர்ற வேகத்தை பாருங்க, தண்ணி எப்படி அடிக்குதுன்னு